அனைவருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, நல்ல செய்தி தான். எங்கள் அத்தானோட தங்கச்சி பொண்ணு வந்து பெரிய மனுஷி ஆகிட்டா. அவளுக்கு வந்து ஒரு சடங்கு ஃபங்க்ஷன் தான் வந்து செய்கிறாங்க. அந்த சடங்கு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். அங்கே நடந்த ஒரு சில நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், சடங்குனாலே புட்டு மாவு தான் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுவாங்க. அதே போல் தான் இங்கே வந்து புட்டு மாவு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அக்கா தான் வந்து புட்டு மாவு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து அம்மா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மானா எங்கள் அம்மா நினச்சிக்காதீங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கப்போ எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. அந்த அம்மா வந்து சர்ச்சிலே இருக்கக்கூடிய ஒரு அம்மா, ரொம்பவே நல்லவங்க. அவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னாலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும்தான் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையுமே ஒரே இடத்துல நம்மளால் வந்து பார்க்க முடியுமே. அது வரைக்கும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு நம்மளை பார்க்க முடியாமல், யாரோடையும் பேச முடியாமல், ஒரு கனெக்டே இல்லாமல் இருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, அப்போ எங்கேருந்தா வருவாங்கன்னு தெரியல. இந்த சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இவங்களாம் நம்ம சொந்தக்காரங்களாடா, ரோட்டில் பார்த்தோமே பேசாமல் கூட போனாங்களே அப்படின்னு கூட சில நேரத்தில் நம்மளுக்கு தோணிடும். உண்மையாகவே உறவுகள் வந்து நிறைய உறவுகள் இருக்கிறது ரொம்பவே நல்லது தான். ஏன் அப்படின்னா, நம்ம பந்தல் நிறக்க உறவுகள் வந்து நின்னா அது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஃபைனலாக புட்டு மாவு வந்து நல்லா பொலன்னு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ கடலப்பருப்பு வந்து துணி போட்டு இட்லி கொத்தில் வந்து நல்லா டிசைன் பண்ணிவிட்டு அந்த புட்டு மாவை வந்து நல்லா பொலன்னு நல்லா அது மேலே வந்து கொட்டி விட்டுடுறாங்க. ஆக்சுவலி இந்த புட்டு மாவு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த புட்டு மாவோட பேர் எனக்கு வந்து தெரியாது. இந்த புட்டு மாவோட பேர் இப்போ தான் எனக்கு தெரியுது, பச்சரிசி புட்டு அப்படின்னு. இந்த புட்டு மாவோட பேர் கூட தெரியாமல் ரொம்ப நாள் இந்த புட்டுக்காக நான் வந்து ஏங்கியிருக்கேன். ஏன்னா இந்த புட்டை வந்து ஒரே ஒரு தடவை எங்கேயோ நான் வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி புட்டு நம்மளுக்கு யாரா செஞ்சு கொடுப்பான்னு கூட நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் தெரியுது, அதுப்பயும் எனக்கு தெரியல. அந்த புட்டை டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த புட்டு தான் நீங்கள் எவ்வளோ நேரம் செஞ்சுட்டு இருந்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு கூட எனக்கு தோணிட்டு. ஃபைனலாக புட்டு மாவு வந்து நல்லா வெந்துட்டு அதை தனியாக வந்து ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் சர்க்கரை, அந்த பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே வந்து சேர்த்து அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் வரிசைக்கு தேவையான எல்லா ஜாமானையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஜாமானெல்லாம் பார்க்கவும் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிட்டு, என்னடா இவ்வளோ ஜாமான் வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. தாய்மாமனோட சீர்னா இது மாதிரி தாண்டா இருக்கணும். இப்படி ஒரு சீர் இந்த ஊர்லேயே நான் பார்த்தது கிடையாதுன்னு எனக்கு தோணிட்டுங்க. எல்லா பொருட்களையும் வெளில வேனுக்கு ஏற்றுறதுக்காக எல்லோரும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ப்ரேயரில் நம்மளும் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் ப்ரேயரில் போய் கலந்துக்கிட்டேன். ஒவ்வொரு பித்தளை பாத்திரத்தையுமே சாக்கு உள்ளதான் வந்து வச்சு கட்டி வச்சுருந்தாங்க. எங்கள் பெரியத்தா வந்து சாக்கில் இருந்து எல்லா பித்தளை பாத்திரத்தையும் வெளில எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. தாய்மாமனோட சீர் செய்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஏன் அப்படின்னா, ஒரு பொண்ணோட பெருமையே வந்து அந்த மாமஞ்சீர் மட்டும்தான். ஒரு பொண்ணை நம்ம ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து என்னென்ன சீர் வருது அப்படின்னா அந்த ஊருக்காரங்க எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்களே. ஆனால் அந்த ஊருக்காரங்க எதிர்பார்த்ததை விட எங்கள் அத்தா டபுள் மடங்கு செஞ்சிட்டாங்க. தாய்மாமனோட சீர் செய்கிறது எவ்வளோ முக்கியமோ, அதுக்கு தாய்மாமன் எவ்வளோ முக்கியமோ, அதை விட அந்த மாமாவோட மனைவி, நம்ம மாமியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஏன் அப்படின்னா, மாமா மட்டும் நினச்சா எதையுமே செய்ய முடியாது. மாமியும் நினைக்கணும், மாமியும் அதுக்கு நல்லா ஒத்துழைக்கணும். நீங்கள் செய்யுங்க, நான் இருக்கேங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லணும். அப்போ தான் எந்த ஒரு தாய் மாமனாலையும் சரி முழுமையாக அந்த தங்கச்சி வீட்டுக்கு வந்து சீர் வந்து நல்லாவே செய்ய முடியுமே. இந்த வீடியோவிலே பார்க்குறீங்க எவ்வளோ சீர் எடுத்திருக்காங்கன்னு. அப்போ அவங்களோட மனைவியும் ஒத்துழைச்சதுனால தான் இவ்வளோ சீர் எடுத்திருக்காங்க எங்கள் அத்தா. இந்த பெருமையில் எங்கள் அக்காவுக்கும் பங்கு இருக்குது. இந்த ஜாமான் அனைத்தையுமே வந்து வேனுக்கு எடுத்துகிட்டு போய் ஷிஃப்ட் பண்ணுறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிட்டுங்க. வேன் வந்து வில்லேஜுக்கு போயிட்டு தான் வரும்னு நினச்சேன். ஆனால் வில்லேஜில் உள்ளவங்க எல்லாருமே டவுனுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ மெயின்லேயே நாங்கள் வந்து வேன் நிப்பாட்டி இருந்தது. நாங்கள் எல்லாருமே வந்து அங்கே போய் ஏறிட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் எங்கள் அப்பாவும் எங்கள் கூட இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கொஞ்சம் வேதனையாக தான் இருந்துச்சு. அந்த இடத்துல நாங்கள் போய் இறங்கிட்டோம். எல்லாருமே வந்து வேனை விட்டு இறங்கிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே இறங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிட்டு, அப்புறம் எல்லாருமே இறங்கினதுக்கப்புறமா அந்த வேனில் உள்ள பொருட்களை வேறு எல்லோரும் இறக்கணும். அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு. இந்த பொருட்களையே இறக்கிக்கிட்டு இருந்தால் எப்படா நம்ம அங்கே போகிறதுன்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக வந்து எல்லாருமே வந்து இறங்கிட்டாங்க. நிறைய தடவை எங்கள் பெரியத்தா வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். ஆனால் ஒன் டைம் கூட அவங்க தங்கச்சி வீட்டுக்கு எங்களை அழைச்சிட்டு போனதே கிடையாது. நான் போனதே கிடையாது இது வரைக்கும். ஆனால் எங்கள் அக்காலாம் வந்து ஒன் டைம் வரிசை எடுத்துகிட்டு போகும்போது எங்கள் அத்தானோட எங்கள் அக்கா போயிருக்காளாம்.
ஆனால் நான் தான் இது வரைக்கும் அங்கே போனதே கிடையாது. எல்லாருமே இறங்கி டயட்டில் எல்லாருமே வந்து உட்காந்துருந்தாங்க. வருஷ தட்டெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு இந்த ஊர் மக்கள் வந்து வரணுமா. ஸோ அதனால் ஆள் அனுப்பி ஊர் மக்களை வந்து வர சொல்லியிருந்தாங்க. அவங்களாம் வர வரைக்கும் இவங்களாம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துருந்தாங்க. அவங்க இருக்கிற வீட்டுக்கும் நாங்கள் நிற்கிற இடத்துக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ், அதாவது ரொம்ப தூரம், ஒரு 1.5-2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக ஆகிட்டுங்க. இந்த வருஷத்தட்டு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு இவ்வளோ தூரம் எப்படி நடக்கிறதுன்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டு, சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம நடந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆணுச்சானா நாங்கள் அங்கே போய் நின்றுட்டு இருந்தோம். அந்த மக்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வரிசையே எடுக்கணும் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னும் என்னடா வருஷத்தட்டை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ தான் தாம்பழத்தெல்லாம் எடுத்து வச்சு எங்கள் மாமி ஒருத்தவங்க வந்து பழம் பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த தாம்பழத்தட்டில் வந்து ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ எங்கள் அத்தானோட தங்கச்சி பொண்ணு வெரி லக்கி கேர்ள்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு மாமா கிடைக்கிறதுக்காக உண்மையாகவே வந்து கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணுமே. அந்த சீர்தட்டிலலாம் அந்த பொருட்களை எடுத்து வைக்கிறதுக்கே ரொம்ப லேட்டாக ஆகிட்டுங்க. எவ்வளோ தாண்டா வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து கொட்டிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அங்கே எல்லாத்தையுமே வந்து கட்டைப்பையாக வந்து வச்சுருந்தாங்க. சரி கட்டைப்பையில் தான் எடுத்துகிட்டு போவாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, இங்கேருந்தே வந்து வருஷத்தட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இங்கே எல்லாத்தையும் வந்து டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பழந்தட்டெல்லாம் வந்து பத்தவே இல்லை. இந்த சீர்தட்டெல்லாம் சொல்ல போனால் அவங்க எடுத்து வைக்கிற பொருட்களை எடுத்து வைக்கிறதுக்கு வந்து தட்டே பத்தலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கிராமத்து உள்ளே போய் தட்டு வாங்கிட்டு சொல்லி மறுபடியும் வச்சு மறுபடியும் எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தோம். அதை எடுத்து அந்த தாம்பழத்தட்டை தூக்கி எடுத்து அந்த தெருவில் போகிறதுக்குள்ளேயே வந்து போதும் ஆகிட்டுங்க. மேக்கப் பொருள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வாங்கியிருந்தாங்க. உண்மையாகவே சொல்லணும்னா இது மாதிரிலாம் எனக்கு ஒன் டைம் கூட பண்ணினதே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு மாமாவே கிடையாது. மாமா இருந்தால் தானே இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க சடங்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்பமே இது மாதிரிலாம் நான் வந்து நிறையா வந்து லைக் பண்ணியிருக்கேன். நமக்கு ஒரு மாமா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படி ஆகிட்டே நம்ம லைஃபு அப்படின்னு கூட நிறையா டைம் நான் வந்து நினச்சிருக்கேன். இந்த பொண்ணோட சடங்கு ஃபங்க்ஷன் போனப்பையும் சொல்லவே வேணாம். நான் இது வரைக்கும் பார்த்த சீரில் இவங்க ரொம்ப நிறையா பண்ணியிருந்தாங்களா, சரி இப்படி ஒரு மாமா நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு கூட நிறையா டைம் நான் வந்து நினச்சிருக்கேன். சரி பரவாயில்ல, நம்மளுக்கு கிடைச்சது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச லைஃப்பை நான் பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் இது மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவேன். நிறைய விஷயம் எனக்கு வந்து சில நேரத்தில் நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காம போயிருக்கு. ஆனால் ஆசைப்படும் போதே அது கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஆசைப்பட்டு 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கிடைச்சா அதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. உண்மையாகவே சொல்ல போனால் இந்த பொண்ணு வந்து வெரி லக்கி. ஸ்நாக்ஸ் ஐட்டம், பழங்கள், அப்புறம் வந்து ஸ்வீட்டு, அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு, அந்த பொண்ணுக்கு வந்து நிறையா மேக்கப் பொருட்கள் நிறைய என்னென்னமோ வாங்கியிருந்தாங்க. பூத்தட்டு, கிர்னி பழம், க்ரீன் வாட்டர்மெலன் நிறைய வந்து வாங்கியிருந்தாங்க. இதெல்லாமா வாங்குவாங்க அப்படின்னு கூட நான் நினச்சிக்கிட்டேன். தேங்காய் தட்டுலாம் விற்றுருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு மாலை, வாழைத்தாரே வந்து நிறைய வாழைத்தாறு வந்து எடுத்திருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இது மாதிரி ஒரு சடங்கு ஃபங்க்ஷன் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு சடங்கு ஃபங்க்ஷனாலும் அந்த பொண்ணுக்கு வந்து சந்தனம் வைப்பாங்க, அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். தட்டெல்லாம் வந்து முன்னாடி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இது எல்லாத்தையுமே கிட்ட இருந்து பார்க்கவும் என்னடா இவ்வளோ கான் செய்கிறாங்களே, மாமஞ்சீரனா இப்படி இருக்குமா, பித்தளையில் கோவலை, அந்த கோவலைக்கு ஒரு பித்தளை மூடி, ஒரு குடம், விளக்கு, என்னென்னமோ எடுத்திருந்தாங்க. சில்வர் குடம், சில்வர் கோவலை, தவளை, அது இதுன்னு எடுத்திருந்தாங்க. இப்படி ஒரு மாமஞ்சீரம் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாதுங்க. தட்டே பத்தலைன்னு சொல்லிட்டு தெருவுலேருந்து போய் தட்டு வாங்கிட்டு வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம், நீங்களே சொல்லுங்கள். எல்லாத்தையும் கூட நான் ஒத்துப்புங்க. ஆனால் பித்திலையில் சொம்பு கூட எடுத்துருந்தாங்க. அதை தாங்க என்னால் ஒத்துக்கவே முடியல. சொம்பு கூடையோட எடுத்து கொடுப்பாங்க அந்த பொண்ணுக்கு, சொம்பு எதுக்குடா அந்த பொண்ணுங்க எடுத்து கொடுக்குறாங்கலாம் எனக்கு வந்து டவுட் ஆகிட்டு. எல்லாமே செஞ்சுருந்தாங்க, நிறக்க செஞ்சுருந்தாங்க. ஒரு குறை கூட கிடையாதுங்க. எல்லா ஜாமாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து வெடி வச்சு தான் இந்த பொருட்களெல்லாம் வந்து தூக்க ஆரம்பித்தோம். எல்லோரும் வந்து ஆளுக்கு எனக்கு ஒரு தட்டு உனக்கு ஒரு தட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்தந்த தட்டு அவங்கவுங்க ஒரு தட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன தம்பி வந்து வெடி வச்சான். ஃபோட்டோ மேன் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. போயிருந்த இடத்துல சாப்பாடும் வந்து ரொம்பவே நல்லா செஞ்சுருந்தாங்க. ஏன் நான் வந்து இப்போயே சொல்கிறேன் அப்படின்னா, சாப்பாடு சாப்பிட்றது எதுவுமே வந்து வீடியோ எடுக்கலை. பாப்பா வந்து கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்தா, அதனால அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை. வெடி வச்சு நாங்கள் அங்கே போனதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு எல்லா அலங்காரமும் பண்ணி அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து சேரில் உட்கார வச்சு நிறையா பண்ணாங்க. தட்டை உள்ளே தூக்கிட்டு போகும்போதே என்னடா இவ்வளோ
தூரம் நம்மளை நடக்க விட்றாங்களே அப்படின்னு எனக்கு வந்து தோணிட்டு, அவ்வளோ தூரங்க. நாங்கள் இருந்த இடத்துக்கும் அவங்க வீட்டுக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸு. 2 கிலோமீட்டராடா இவ்வளோ தட்டை எடுத்துக்கிட்டு உச்சி வெயிலில் நம்ம போக வேண்டிய அவசியமாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு வந்து தோணிட்டுங்க. அவ்வளோ ஜாமாங்க. அந்த தெருவே வந்து எல்லாருமே வந்து அவ்வளோ வேடிக்கை பார்த்தாங்க. என்னடா இது இவ்வளோ செஞ்சுட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே ஆச்சரியமாயிட்டுனா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த ஊர் வழக்கப்படி அந்த பொண்ணுக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கு பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து சடங்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டோம், நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இதனால தான் எந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனையுமே வந்து மிஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நம்ம ஃபேமிலியில் உள்ள எல்லாரையுமே வந்து பார்க்க முடியும். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த காலத்தில் வந்து ஓடிட்டே இருக்கிறாங்க. யாருமே வந்து ஓயவே முடியல. வந்து அவங்கவுங்க தேவைக்காக அவங்கவுங்க ஓடிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் யாரையுமே பார்க்க முடியல. இது மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வச்சா மட்டும்தான் வந்து எல்லாரையும், நம்ம ஃபேமிலியில் உள்ள எல்லாரையுமே நம்ம வந்து ஒரே இடத்துல பார்க்க முடியும். அதனால் நீங்களும் எந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வச்சாலும் அது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக நம்ம சடங்கு பொண்ணை வந்து பார்த்தாச்சு. அங்கே நிற்கிற பொண்ணு தான் வந்து சடங்கு பொண்ணு. எல்லா ஜாமாத்தையும் எடுத்துகிட்டு போய் ரூமில் வந்து வச்சுட்டாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஜாமான் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டெல்லாம் போட்டு வச்சுருந்ததுனால கண்ணே ரொம்ப அப்படியே பறிக்க ஆரம்பிச்சிட்டு. அப்படியே இந்த வீடியோ பார்க்குற உங்கள் ஊர்லலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடியோலாம் வந்து போட்டுட்ருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து வீடியோ போடுறோம். இந்த வீடியோ போடுறதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள். யூடியூப் சேனலில் வீடியோ போடுற உருப்படவே மாட்டேன், வீணாக போயிடுவேன், பாரு உன்னோட யூடியூப் சேனலை வந்து க்ளோஸ் பண்ணுற பாரு, அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் செஞ்சாலே 1000 எதிர்ப்புகள் வரதானே செய்யும். அதுக்கு என்ன தான் பண்ணுறது? எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் நம்ம முன்னேற மாட்டோமா, நம்ம கஷ்டம்லாம் மாறிடாதா, நம்ம ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பார்க்குற எல்லாருக்கும் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஆல்ரெடி 1 இயர் ஆகிட்டு, ஒரு வாட்ச் ஹவர்ஸும் கிடையாது, 1K சப்ஸ்கிரைபர் கூட கிடையாது, வெறும் 600 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கேன். இது வந்து வீணாக போயிடுவேன், வெட்டி வேலை, நேரத்தை வந்து வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்க, வேறு ஏதாச்சும் பண்ணால் கூட பண்ணலாம், இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். குட்டி செல்லு தான் வச்சுருக்கேன். நான் 11th வாங்கின மொபைல் வேறு 5 வருஷம் ஆகுது. என்கிட்ட ஒரு மைக் கிடையாது, ஒரு ஸ்டாண்டு கிடையாது, ஒரு கேமரா கிடையாது, எதுவுமே கிடையாது. இருந்தாலும் ஏதோ ஒரு இதில் நம்பிக்கையில் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் சொல்லிவிட்டு பார்ட் 2 வெயிட்டிங்கில் இருக்குது. மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள்.